சென்னை, கரூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். சென்னை, கரூர் உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன விவகாரத்தில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரம். வணக்கம். மொத்தமாக தமிழகத்தில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜி தொடர்புடையங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடுகள் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், செந்தில் பாலாஜி தொடர்புடைய அவரது பினாமி தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று காலை முதல் கிட்டத்தட்ட மொத்தமாக 41 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த வரை இந்த ஆவணங்கள் தொடர்பான எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இன்று மாலை ஒரு முழுமையான தகவல் தெரிவிக்கப்படும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.